40 தொகுதிகளிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல். கே. சதீஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணன் அறிமுக கூட்டத்தில் தேமுதிக துணைச் செயலாளர் எல். கே. சதீஷ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது 40 தொகுதிகளிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று எல். கே. சதீஷ் கூறினார். மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு போராளி என்று புகழாரம் சூட்டினார். ஒரு போராளி என்னாக்கா அது மருத்துவர் ஐயா தான். இந்த குணம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்க கேப்டனுக்கு உண்டது. எங்களுடைய தலைவரோட சந்திச்சு ஆசி பெற்று அவர் சொன்னார், நீ நேராக போய் தைலாபுரத்துக்கு போய் ஐயாவை சந்திக்க வேண்டும் என்று கேப்டன் கட்டளையிட்டார். இன்னைக்கு நான் ஒரு வேட்பாளர், நான் வேட்பாளர் இருந்தாலும் ஐயாவை சந்திச்சுட்டு நான் அப்படியே போயிருக்கேன் கள்ளக்குறிச்சிக்கு. இது நம்ம கூட்டணி கட்சியுடைய வேட்பாளருக்கு போட்டி போடுறாங்க. நான் வேட்பாளர் மறந்து இன்னைக்கு மாங்காய் சின்னத்துக்கு வாக்களிக்க கேட்டு வந்திருக்கிறான்னு. இது ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம கூட்டணி இன்னைக்கு எல்லாம் பேசுவாங்க, இன்னைக்கு தேமுதிகவுக்கு பாமக பிரச்சனை அப்படின்னு. என்ன பிரச்சனை எங்களுக்குள்ள? 2014 நாங்கள் கூட்டணி இருந்துட்டோம், 2011 அதிமுக கூட்டணி இருந்தோம். இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு 2019 கூட்டணி அமைச்சிருக்கோம். இது வெற்றி கூட்டணி. இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம கூட்டணி 40 வெற்றி பெறும். இது மட்டும் கிடையாது, 18 சட்டமன்றம் கண்டிப்பாக நம்முடைய கூட்டணி அமோக வெற்றி பெறும். இதைத் தொடர்ந்து பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், தற்போது அமைந்துள்ள கூட்டணி 100 மடங்கு பலமான கூட்டணி என்றார். தமிழகத்தில் மதுக்கடையை திறந்தது கருணாநிதிதான் என்று குற்றம் சாட்டிய அவர், கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தவரும் கருணாநிதிதான் என்று விமர்சித்தார். கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல். கே. சதீஷ் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். சேலம் ஆத்தூர் பகுதியிலே ஒரு பொதுக்கூட்டத்திலே சுதீஷ் அவர்களை ஆதரித்து நான் பின்னாலே பேசப் போகின்றேன். ஒரு பொதுக்கூட்டத்திலே அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். 40 வெற்றி பெற போது அவருடைய வெற்றி நிச்சயம். முன்னதாக கூட்டத்தில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் சி. வி. சண்முகம், கள்ளக்குறிச்சி தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் எல். கே. சதீஷை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தொண்டர்களிடையே கேட்டுக் கொண்டார். தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு இயக்கம், அம்மாவுடைய ஆசை நிறைவேற்றுகின்ற கடமை கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம். அதை உணர வேண்டும். ஒவ்வொரு தொகுதியும் இரட்டை சின்னம் தான் போட்டியிடுகிறது. எண்ணத்தில் நீங்கள் அனைவரும் பணியாற்ற வேண்டும். நம்முடைய தேசிய திராவிட முற்போக்கு கூட்டணியுடைய கழகத்துடைய துணை செயலாளர் வேட்பாளர் திரு சுதீஷ் அவருடைய வேட்புமனுவும் அன்றைக்கு 1 to 3 மணி வரை அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே அந்த தொகுதியுடைய நிர்வாகிகள் யாராவது வந்திருந்தாலும் சரி. இந்த கூட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட தேமுதிக செயலாளர் எல். வெங்கடேசன் மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. திமுக ஒரு கம்பெனியாக செயல்படும் கட்சி என்றும் 12 ஆண்டு கால மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தபோது தமிழகத்திற்கு என்ன செய்தது என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் தொகுதியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் கொண்டாலம்பட்டியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, வலுவான கூட்டணியை அமைத்துள்ளதால் இந்த தேர்தலில் மகத்தான வெற்றியை பதிவு செய்வோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் கலைஞர் உடல்நலம் குன்றிய போது ஸ்டாலினை தலைவராக அறிவிக்கவில்லை, தந்தையே தன் மகன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் எப்படி மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் என்று முதல்வர் கூறினார். பிரதமர் வேட்பாளர் ராகுலை வெற்றி பெற செய்வோம் என்று சென்னையில் அறிவித்த ஸ்டாலின், டெல்லியில் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பிரதமரை தேர்வு செய்யலாம் என்று மாற்றி பேசுகிறார் என்று முதல்வர் சாட்டினார். மேலும் நிமிடத்தில் நிறம் மாறும் ஸ்டாலினுடன் கூட்டணி வைத்துள்ளவர்களுக்கு தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலினின் குணம் புரிய வரும் என்று திமுக கூட்டணி சுயநலவாதத்திற்கும் பதவிக்காகவும் அமைந்த கூட்டணி என்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்தார்.
திமுக ஒரு கம்பெனியாக செயல்படும் கட்சி 12 ஆண்டு காலம் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தபோது தமிழகத்திற்கு திமுக என்ன செய்தது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அப்போது எந்த திட்டத்தை நிறைவேற்றாத திமுகவிற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்றும் அப்படி வாக்களிப்பதால் எந்த பிரயோஜனமும் கிடைக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். இந்த பாரதத்துக்கு நிலையான ஆட்சி தேவை. அப்படி நிலையான ஆட்சியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் தருவார் என்று ஒட்டுமொத்த மக்களே அவரை தீர்மானித்திருக்கின்றார்கள். நாங்கள் நேற்று தேர்தல் அறிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கோம். அந்த தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அம்சங்களை குறிப்பிட்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருப்பதற்கு அந்த தேர்தல் அறிக்கையிலே பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது இது நாடாளுமன்ற தேர்தல், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நடைபெறுகின்ற தேர்தல். அதே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை வறுமை கோட்டு மக்களுக்கும் அந்த தொகை கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, சென்னையில் மெட்ரோ ரயில் 2வது திட்டப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார். திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது அனைத்தும் பொய் என்றும் சாடினார். அது எப்பொழுதும் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா நாங்க சொல்ல மாட்டோம், செய்வோம். அதாவது மெட்ரோ ரயில்வே திட்டம் 2க்கு இப்போ அனுமதி கேட்டுக்கிறோம். அந்த அனுமதி விரைவில் கிடைக்க இருக்கின்றது. ஜைகா நிறுவனம் ஒரு பாதிக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கு, நிதி கொடுப்போம்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அனுமதி கிடைத்தவுடனே சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2வது பணி துவங்கப்படும். அதே போல கோவையில் ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் தெரிவித்தேன், ஊடகத்தின் வழியாக தெரிவிச்சுட்டேன். இன்றைக்கு கோவை மாநகரத்துக்கு மெட்ரோ ரயில்வே திட்டம் கொண்டு வரப்படும். அதுவும் மத்திய அரசுடைய அனுமதி பெற்று அந்த திட்டத்தையும் நம்முடைய அரசு நிறைவேற்றும். அது மட்டும் இல்ல, தமிழகத்திற்கின்ற மாவட்ட சாலைகள், நெடுஞ்சாலைகள் அத்தனையும் தரம் உயர்த்தப்படும் மத்திய அரசு நிதியுடன் என்பதை தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பில் தேனி தொகுதியில் போட்டியிடும் ரவீந்திரநாத் குமாருக்கு ஆதரவாக அவரது தந்தையும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார். பாலமேடு, மஞ்சமலை, சித்திரவெள்ளாளப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அதிமுக தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கான திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். இந்த கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், வாரிசுகள் சட்டப்பூர்வமாக அரசியல் வரக்கூடாது என்று எந்த அரசியலமைப்பு சட்டத்திலும் இல்லை என்று தெரிவித்தார். தேனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் திரு ரவீந்திரநாத் குமார் அவர்களை முழுமையாக வெற்றி பெறுவதற்கும் மக்களுடைய நல்லாதரவை பெற்று மகத்தான வெற்றியை, மாபெரும் வெற்றியை பெறுவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுகின்ற 40 வெற்றி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு அருள்மிகு மஞ்சமலையான் ஐயனார் சுவாமிகளின் திருக்கோயில் நாங்கள் முதற்கட்ட பிரச்சாரத்தை இன்றைக்கு வழிபட்டு, சுவாமிகளை வழிபட்டு தொடங்கியிருக்கின்றோம். கரூர் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். கோடங்கிப்பட்டி, ஓத்தையூர், பாழ்வார்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பரப்புரை செய்த அவர், மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிலையான ஆட்சி அமைய இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலில் யார் பிரதமராக வர வேண்டும் என்பது இந்த நாட்டினுடைய கேள்வி. நிரந்தரமாக ஒரு நல்லாட்சி தர வேண்டும் என்றால் மோடி தான் அவர்கள் தருவார் என்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆகவே இந்த கூட்டணி மகத்தான கூட்டணி மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி மோடி தலைமையில் இருப்பதற்காக பாடுபடுவதற்காக நம்ம வாக்குகள் கேட்க வந்திருக்கிறோம். மேலான வாக்குகளை எந்த மறவாமல் புரட்சி தலைவருடைய சின்னம், அம்மாவுடைய சின்னம், இரட்டை இலை சின்னத்திற்கு மறவால் தாரங்கள் அணிவு என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகள் காத்திருக்கின்றன. இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன.
40 தொகுதிகளிலும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்வார் என்று திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் இளங்கோவன் தெரிவித்தார். அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டம் திருச்சியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. அதில் அதிமுக, தேமுதிக, பாமக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி தேமுதிக வேட்பாளர் டாக்டர் இளங்கோவன், மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் திருச்சி அரசு மருத்துவமனையை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாற்ற முயற்சிப்பேன் என்று உறுதிபட தெரிவித்தார். 40 தொகுதிகளிலும் கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்வார் என்று குறிப்பிட்ட அவர், வரும் 25ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக கூறினார். திருச்சியில் சொன்ன போனால் முதல்லயே ஆஸ்பத்திரி இருக்கு. இந்த ஆஸ்பத்திரி முதல்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆகணும். சேலத்தில் அமைந்திருக்கின்ற மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி ஆகி மக்களுடைய நலனை பேணுகின்ற வகையில் முதல் பணியாக இருக்கும். எல்லா தொகுதிகளுக்கும் வருகிறார். திருச்சிக்கு வராது, எல்லா தொகுதி 40 தொகுதிக்கு வரார். தினந்தோறும் நேற்றிலிருந்து சந்தித்துக் கொண்டுதான் தொடங்கிட்டேன். 25ஆம் தேதி 12 1 மணி வரை. விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் அழகர் சாமியை ஆதரித்து அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு செல்வார் என்று உறுதிபட கூறினார். மேலும் 40 தொகுதிகளிலும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் அப்போது தெரிவித்தார். அழகர் என்று சொன்னாலே நம்ம தென் மாவட்டங்களில் நம்ம காலம்பூரா கும்பிடக்கூடிய கடவுள் அழகர், கல்லழகர். அவருடைய பேரில் அழகர் சாமி, அவர் வெற்றி உறுதி. ஒரு சிறுபான்மை சமுதாய சேர்ந்தவர், 24 மணி செட்டியார் சொல்லக்கூடிய ஒரு உழைத்து பிழைக்கின்ற சமுதாய சேர்ந்தவர். இன்னைக்கு எல்லா சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேட்பாளரை கேப்டன் விஜயகாந்த் நிப்பாட்டிருக்காரு. அவர் அழகான முரசு சின்னத்தில் முரசடிச்சு பார்லிமெண்ட்டுக்கு போவார், ஜெயிப்பார். இங்கே சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு எம்எஸ்ஆர் ராஜவர்மன் இந்த மாவட்டத்துக்குள்ளே தெரியாத ஆள் இருக்காது. இந்த சாத்தூர் தொகுதியிலேயே ஒரு 10-15 ஆண்டு காலம் இருந்தவர். எல்லா கிளைச்சியாளர்ந்து ஊராட்சியாளர்ந்து கீழே இருக்கின்ற பொறுப்பாளர் வரைக்கும் மற்ற சமூக தலைவர்கள், மற்ற பொறுப்பாளர்கள், மற்ற கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேருக்கு எம்எஸ்ஆர் ராஜவர்மனை பற்றி நல்லா தெரியும். அதனால் அவர் சாத்தூர் தொகுதியில் அதிகபட்ச வாக்கில் போவார். 50,000 ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்தில் ரெட்டரில் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு வருவார். இந்த மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் அவர் தான் சாத்தூர் தொகுதியுடைய பிரச்சனையை உரையாற்றுவார். தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். புதுச்சேரியில் அதிமுக கூட்டணி மிகவும் வலுவாக உள்ளதாகவும் 40 தொகுதிகளிலும் தங்கள் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தேர்தல் அறிக்கை, புதுச்சேரி தொகுதி வேட்பாளர் அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். எங்களது கூட்டணி அமோக வெற்றி பெறும். வலுவான கூட்டணி அதிக இடங்களை பெறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையே நாங்கள் கட்சி தொடங்கும் பொழுது எடுத்த ஒரு முக்கியமான வலியுறுத்திய கோரிக்கையே தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதுதான். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.